மக்கா 100 நாள் உடம்பேத்துற சவாலில் இன்றைக்கி நாள் 52. மணி எஞ்சி வந்து பொங்கல் தான் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன் மக்களே. இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்த்தீங்கன்னா லெக் கிளாஸ் தான். போனதும் வார்ம் அப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு பார்பல் ஸ்குவாடு ஒரு 3 செட்டு போட ஆரம்பித்தோம். வெயிட் எப்பயும் போடுறதோட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி டைம் போட்டோம். சரி வாத்தியார் இருக்காரு, அதனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி போட்டோம். இந்த ஸ்குவாட் பேர் வந்து டொமினிக் ஸ்குவாட்னு சொல்லுவாங்க. இது வாத்தியார் தான் அறிமுகப்படுத்தி வச்சார், போட்டு பார்ப்போம்டா அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த அளவு எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபைடு ஆகவே இல்லை. சரி ஓகே நம்ம இதில் மிஷின்லேயே போடுவோம் அப்படின்ட்டு மிஷின்லேயே அந்த ஸ்குவாடை போட்டு முடிச்சிட்டோம். அது போட்டு முடித்தோடனே லெக் எக்ஸ்டென்ஷன் போயிட்டோம். சீட்டட் லெக் எக்ஸ்டென்ஷனில் வந்து ஒரு 3 செட்டு போட்டு முடிச்சுட்டு இடையில தலைவன் உள்ளே வந்துட்டான். சரி நான் முடிச்சிட்டேன் போயிட்டு வரேனாரு. எங்கே போகிறவா போடு லெக் எக்ஸ்டென்ஷனில் ஒரு 2 செட்டு போடு. ஆக்சுவலாக அவர் வந்து செஸ் கிளாஸ் ஏதோ ஒன்று போட்டார். போட்டுட்டு இப்போ தலைவர் உள்ளே போட்டு ஒரு அடி அடிச்சு அனுப்பிச்சி விட்டாச்சு. அப்படியே அது முடிச்சுட்டு சீட்டட் லெக் கிரல் அதில் ஒரு 3 செட்டு போட்டு முடிச்சுட்டு அப்படியே ஆப்ஸ் ஒர்க் அவுட் போயிட்டோம். ஆப்ஸ் ஒர்க் அவுட்டில் ஒரு 3 செட்டு 4 வேரியேஷன் போட்டோம். 4 வேரியேஷனில் ஒரு செட்டும் இன்க்ரீஸ் பண்ணி போட்டோம். நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சு. அதை அப்படியே முடிச்சுட்டு நம்ம கூட்டாளிங்க தான் எங்கள் ஒர்க் அவுட் போட்டிருந்தானோ லாட் கிளாஸு. சரி அப்படியே அவனெலாம் பார்த்துட்டு வரட்டாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் பார்த்துட்டு ஒரு ஆயை போட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் முடிக்கிற டைமில் தான் அவனை என்ட்ரானோன்னு உள்ளே. அப்படியே முடிச்சுட்டு ரூம் கிளம்பிட்டோம் மக்களே. ரூம் போனதும் இன்றைக்கி ரைஸ் அண்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு இன்றைக்கி டே முடிச்சு நமக்கு நாளை வெளியே பார்க்கலாம். நன்றி.